நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதிதாக வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. வாங்க இப்போ நம்ம செய்திகளை பார்க்க ஆரம்பிப்போம். முதல் செய்தியாக நம்ம பார்க்க போகிறது இந்தியாவின் ஆகாஷ் மிசைல் முறைமை பற்றிய முக்கியமான தகவல் தான். அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்தியா அர்மீனியாவிற்கு முதற் பொருளாக ஆகாஷ் மிசைலை அனுப்பியுள்ளது. இது இந்தியாவின் இரண்டாவது பெரிய ஆயுத ஏற்றுமதியாகும். அதாவது பிரம்மோஸ் மிசைல் ஏற்றுமதிக்கு பிறகு ஆகாஷ் மிசைலை உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து இந்தியாவின் பாதுகாப்பு ஏற்றுமதியில் புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது. நண்பர்களே, ஆகாஷ் மிசைல் இந்தியாவின் மிக முக்கியமான ஏர் டிஃபென்ஸ் மிசைல் ஆகும். இது குறிப்பாக விமானங்களை தாக்குவதற்கு வடிவமைக்கப்பட்ட தற்காப்பு முறைமையாகும். இதன் முக்கிய அம்சம் அதன் எல்லா திசைகளிலும் செயல்படுவதற்கும் மிகுந்த துல்லியத்தில் எதிரிகளின் விமானங்களை அழிக்க உதவும் திறன் கொண்டது. இப்போது இது அர்மீனியாவின் பாதுகாப்பு தேவைகளுக்கு உதவும் அந்த நாட்டின் விமான பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த ஏற்றுமதி இந்தியாவின் பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை உலகெங்கும் பரப்பும் ஒரு மிக முக்கியமான அறிகுறியாகும். குறிப்பாக இந்தியாவின் பிரம்மோஸ் போன்றே ஆகாஷ் மிசைலும் இந்தியாவின் தொழில்நுட்பம், பாதுகாப்பு சேவைகள் மற்றும் ஆயுத ஏற்றுமதி போன்ற பல வியாபாரங்களை உருவாக்குவதற்கு முனைவதாக காட்டுகிறது. இது இந்திய அரசுக்கு மிகப்பெரிய பயனுள்ளதாகும். மேலும் இந்த சந்தையில் அதிக அந்நிய நாடுகளுடன் உறவுகளை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்பாக மாறுகிறது. ஆகாஷ் ஆயுதம் பாதுகாப்பு அலகுகளின் மிக முக்கியமான கூறாக திகழ்ந்தாலும் அதன் சேவை திறனும் நம்பகத்தன்மையும் உலகளாவிய பாதுகாப்பில் இந்தியாவின் நிலையை வலுப்படுத்துகின்றன. இது பிற நாடுகளுக்கு இந்தியாவின் தொழில்நுட்ப வல்லமை மற்றும் அதிரடியான போருக்கான திறனை காட்டுகிறது. அர்மீனியா உலகின் பல சவால்களை எதிர்கொள்கின்ற நாடாகும். அதற்கான பாதுகாப்பு முயற்சியில் ஆகாஷ் மிசைல் அமைப்பின் சேர்க்கை அவர்களின் பாதுகாப்பில் மேலும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான ஒரு முக்கிய நடவடிக்கைகளில் ஒன்றாக இது அமைந்துள்ளது. இந்த ஏற்றுமதி இந்தியாவுக்கு மாபெரும் வெற்றியை அளிக்கும். இதன் மூலம் இந்தியாவின் சுயரீதியான பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள், உற்பத்தி திறன்கள் மற்றும் படைப்புகள் உலகளாவிய அளவில் மதிப்பிடப்படுகிறது. இதன் மூலம் இந்தியா உலகளாவிய பாதுகாப்பு சந்தையில் புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதாகவும் உலக நாடுகளுக்கு இவ்வாறு முன்னணி ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வது இந்தியாவின் வணிக வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. நண்பர்களே, அடுத்ததாக இந்தியா ரஷ்யா தொடர்பான செய்தியை பார்ப்போம். இந்தியா மற்றும் ரஷ்யா இடையிலான வர்த்தக உறவுகள் கடந்த சில ஆண்டுகளில் அபாரமாக வளர்ந்துள்ளன. இந்த தொடர்புகள் இன்னும் வலுப்பெற்று 2024 to 2025 ஆண்டுக்குள் $100 பில்லியன் கடந்துவிடும் என இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளார். நண்பர்களே, இந்த மாற்றம் இரு நாடுகளுக்கு இடையே உள்ள வணிக பரிமாற்றங்களின் அதிரடியான வளர்ச்சியை குறிக்கின்றது. அதற்கான முக்கிய காரணிகள் என்ன என்பதை நாம் இப்பொழுது பார்க்க ஆரம்பிப்போம். நண்பர்களே, இந்தியாவின் பாதுகாப்பு தேவைகளுக்கு ஏற்ப ரஷ்யாவுடன் முக்கியமான ஒப்பந்தங்கள் அதிகரித்துள்ளன. ரஷ்யா இந்தியாவுக்கு ஆயுதங்கள், விமானங்கள் மற்றும் பிற பாதுகாப்பு சாதனங்கள் வழங்குவதன் மூலம் இந்தியாவின் பாதுகாப்பு திறனை பலப்படுத்துகிறது. இவை அனைத்தும் இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக வளர்ச்சியில் மிக முக்கியமாக பங்காற்றுகின்றன. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அதாவது ரஷ்யா இந்தியாவுக்கு முக்கியமான எரிபொருள் மற்றும் ஆற்றல் வழங்குனராக செயல்படுறாங்க. இந்தியா அதன் எண்ணெய் மற்றும் எரிவாயு தேவைகளுக்காக ரஷ்யாவில் இருந்து இறக்குமதி செய்கிறத நம்ம பார்த்துருப்போம். அதுலேயும் குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் அதிகரித்ததுக்கு அப்புறமாக இப்போ பெரிய அளவிற்கு கச்சா எண்ணெய்லாம் இந்தியாவிற்கு ரஷ்யா சைட்லேருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டதை நம்ம பார்த்துருப்போம். அதிலும் குறிப்பாக மலிவான விலையில் ஏற்றுமதி செய்தது, சலுகை விலையில் ஏற்றுமதி செய்ததெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி ஆற்றல் மற்றும் எரிபொருள் தேவைகளில் உறவு என்பது அடுத்த கட்டத்தை நோக்கி மேலும் வலுவடைந்து வருகிறது. அதே சமயம் உற்பத்தி மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பும் உண்டு என்பது கவனிக்க வேண்டிய ஒன்று. நண்பர்களே, இரு நாடுகளும் தொழில்நுட்ப பரிமாற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. விண்வெளி ஆராய்ச்சி, அணுக்கள ஆய்வுகள் மற்றும் திறனுள்ள தொழில்நுட்ப பரிமாற்றங்கள் மூலம் இரு நாடுகளும் பல்வேறு வளர்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, இந்தியாவின் சந்திராயன் திட்டத்தில் ரஷ்யா பெரும் ஆதரவை வழங்கியுள்ளது. நண்பர்களே, இதுபோன்ற தொழில்நுட்ப பரிமாற்றங்கள் மற்றும் ஒருங்கிணைப்புகள் இரு நாடுகளுக்கும் பரஸ்பர நன்மைகளை ஏற்படுத்துகின்றன.
இந்தியா மற்றும் ரஷ்யா இடையிலான வணிக உறவுகள் உலகளாவிய சந்தையில் புதிய வாய்ப்புகளை உருவாக்குகின்றன. உலக பொருளாதாரத்தில் இரு நாடுகளின் ஆட்சி மிகுந்திருப்பதால் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் பொருளாதார பரிமாற்றங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றன. இந்த வணிக ஒப்பந்தங்கள் இரு நாடுகளுக்குள்ள பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துகின்றன. இதன் மூலம் உலகளாவிய பொருளாதாரத்தில் இவர்கள் ஒரு நிலையான ஆதிக்கத்தை உருவாக்க முடிகிறது. இந்தியா ரஷ்யா வர்த்தகத்தை மேலும் வலுப்படுத்த இரு நாடுகளும் கூட்டு முதலீடுகள் மேம்பாட்டு திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றன. இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்தி திட்டங்களில் ரஷ்யா பங்கு கொள்ளுதல், இந்திய தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஒத்துழைப்பு அளித்தல் போன்றவை மிகப்பெரிய சாதனைகளாகும். இதனால் இரு நாடுகளுக்கும் வேலைவாய்ப்புகள் மற்றும் பொருளாதார வளர்ச்சி கிடைக்கின்றது. முடிவாக பார்த்தால் இந்தியா மற்றும் ரஷ்யா இடையிலான வர்த்தக உறவுகள் இரண்டு நாடுகளுக்கும் மட்டுமல்லாது உலகளாவிய பொருளாதாரத்திற்கும் முக்கியமாக மாறுகிறது. $100 பில்லியன் கடக்கும் வர்த்தகத்தை நோக்கி இரண்டு நாடுகளும் உறுதியோடு செல்கின்றன. இவை அனைத்தும் இந்தியாவின் உலகளாவிய மேம்பாட்டை மேலும் வலுப்படுத்தும். இந்த அதிரடியான வளர்ச்சி இந்தியா ரஷ்யா உறவுகளை மேலும் நெருக்கமாக்கும். நண்பர்களே, அடுத்த செய்தியாக நடப்பு நிதியாண்டில் பார்த்தோம்னா இந்தியாவின் நிலக்கரி இறக்குமதி என்பது கடுமையாக அதிகரித்துள்ளது. நண்பர்களே, என்ன என்பதை விரிவாக பார்த்தரலாம். அதாவது ஏப்ரல் டு செப்டம்பர் இடையே நாடு 140.60 மில்லியன் டன் நிலக்கரியை இறக்குமதி செய்துள்ளது. நண்பர்களே, இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை விட 7.8% அதிகமாகும் என்று B2B இ-காமர்ஸ் நிறுவனமான எம்ஜங்ஷன் தொகுப்பு தரவுகள் தெரிவிக்கின்றன. கோக்கிங் நிலக்கரி இறக்குமதியில் ஏற்பட்ட குறைவை ஈடுகட்ட கோக்கிங் அல்லாத நிலக்கரி இறக்குமதியில் அதிகரிப்பு காரணமாக இந்த உயர்வு ஏற்படுகிறது. கோக்கிங் அல்லாத நிலக்கரி முதன்மையாக மின் உற்பத்திக்கு பயன்படுகிறது. 2024 டு 2025 நிதியாண்டின் முதல் அரையாண்டில் நிலக்கரி இறக்குமதியில் ஒட்டுமொத்த உயர்வு இருந்த போதிலும் செப்டம்பர் மாதத்தில் 19.42 மெட்ரிக் டன்னாக கடந்த நிதியாண்டுடன் ஒப்பிடும்போது 10.09% சரிவை கண்டது. ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை கோக்கிங் அல்லாத நிலக்கரி இறக்குமதி 91.92 மெட்ரிக் டன்னாக இருந்தது. கடந்த ஆண்டு இதே காலத்தில் 83.45 மெட்ரிக் டன்னாக இருந்தது. இருப்பினும் கோக்கிங் நிலக்கரி இறக்குமதி கடந்த ஆண்டு 29.44 மெட்ரிக் டன்னில் இருந்து 28.18 மெட்ரிக் டன்னாக குறைந்துள்ளது. எம்ஜங்ஷன் தலைவர் மற்றும் CEO வினய வர்மா அவர்கள் இது குறித்து கூறுகையில், செப்டம்பரில் முந்தைய மாதத்தை விட பண்டிகை காலத்தை முன்னிட்டு கோக்கிங் அல்லாத நிலக்கரி இறக்குமதியில் சிறிதளவு அதிகரிப்பு காணப்பட்டது என்றார். இந்தியாவின் உள்நாட்டு நிலக்கரி உற்பத்தியும் கடந்த ஆண்டு இதே காலத்தில் 428 மெட்ரிக் டன்னாக இருந்த நிலையில் நடப்பு நிதியாண்டின் ஏப்ரல் டு செப்டம்பர் காலத்தில் 6% அதிகரித்து 453 மெட்ரிக் டன்னாக உயர்ந்துள்ளது. நண்பர்களே, சரி, அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைய செய்தி நிறைவடைந்தது. இந்த வீடியோவை பற்றிய உங்களின் கருத்து வரவேற்கப்படுகின்றது. வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணால் மட்டுமே நம்முடைய சேனல் அடுத்த கட்டத்திற்கு வளரும். அதே சமயம் நானும் மகிழ்ச்சி அடைவேன். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான செய்திகளையும் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். நன்றி நண்பர்களே. ஜெய்ஹிந்த்.